எலச்சையான காரியத்தை செய்த ஸ்திரீ. புருஷர் ஒருவரோடொருவர் சண்டை பண்ணிக் கொண்டிருக்கையில் ஒருவனுடைய மனைவி தன் புருஷனை அடிக்கிறவன் கைக்கு அவனை தப்புவிக்கும்படி வந்து தன் கையை நீட்டி அடிக்கிறவன் மானத்தை பிடித்ததுண்டானால் அவளுடைய கையை பறிக்க கடவாய். உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டாம். இஸ்ரவேலரின் ஸ்திரீகள் தங்கள் சமுதாயத்திலே மிகுந்த ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் கண்ணியத்தோடும் ஜீவிக்க வேண்டும். அவர்களிடத்தில் எலச்சையான காரியம் எதுவும் காணப்படக்கூடாது. யூதர்கள் பெண்களின் கற்புக்கும் கண்ணியத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். எலச்சையான காரியத்தை செய்கிற ஸ்திரீகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். ஸ்திரீகள் செய்யும் எலச்சையான காரியத்திற்கு எடுத்துக்காட்டாக மோசே இந்த வசன பகுதியில் ஒரு கற்பனை சம்பவத்தை சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: புருஷர் ஒருவரோடொருவர் சண்டை பண்ணி கொண்டிருக்கையில் ஒருவனுடைய மனைவி தன் புருஷனை அடிக்கிறவன் கைக்கு அவனை தப்புவிக்கும்படி வந்து தன் கையை நீட்டி அடிக்கிறவன் மானத்தை பிடித்ததுண்டானால் அவளுடைய கையை தரிக்க கடவாய். உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டாம் என்று மோசே சொல்லுகிறார். இதுபோன்ற எலச்சையான காரியங்களை செய்கிற ஸ்திரீகள் எல்லோருமே தண்டிக்கப்பட வேண்டும். இதன் மூலமாக மற்ற ஸ்திரீகள் எலச்சையான காரியங்களை செய்வதற்கு பயப்படுவார்கள். இந்த சம்பவத்தில் இந்த ஸ்திரீ தன்னுடைய புருஷனை மற்றவனுடைய கைக்கு தப்புவிப்பதற்காகவே இந்த காரியத்தை செய்தாள். ஆனாலும் அவள் செய்த காரியம் எலச்சையான காரியமாக இருக்கிறபடியினால் அவள் தண்டிக்கப்படுகிறாள். தண்டிக்கப்பட்ட ஸ்திரீ தன்னுடைய புருஷனை அடிக்கிறவனுடைய மானத்தை பிடித்துக் கொள்கிறாள். இதனால் அவன் காயடிக்கப்பட்டவன் போல வேதனையை அனுபவிக்கிறான். இவனுக்கு இனிமேல் புத்திர பாக்கியம் உண்டாகாது. இஸ்ரவேலர் மத்தியிலே சந்ததியை பெற்றெடுப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. கிழக்கு தேசங்களில் ராஜாவின் அரண்மனையில் வேலை பார்ப்பதற்காக ஆண்களை அலிகளாக்குவார்கள். அப்பேற்பட்ட பழக்கம் தேவனுக்கு விரோதமானது.